அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலுடைய ஓட்டு கணக்கெடுப்பு தான் தற்போது நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு ஓட்டு கணக்கெடுப்புல பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி யாருமே எதிர்பாராத விதமாக கிட்டத்தட்ட 3வது இடத்துல முன்னிலை வகிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது திமுக அதிமுகவுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சி இருக்கும் அப்படின்னு அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, நாம் தமிழ் கட்சி பாத்தீங்கன்னா அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு அந்த இடத்துல அவங்க இடத்த பிடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய தென் தமிழகத்துல முக்கியமான பகுதிகளான தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரியில பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி 3வது இடத்தை பிடிச்சு முன்னிலை வகிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பாஜக, திமுக அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சி தான் இருக்க நிலையில இந்த இரண்டு கட்சிகளுமே பாத்தீங்கன்னா இந்த இரண்டு கட்சிகளுமே கூட்டணி கட்சியாக செயல்படும் போது இந்த ஒரு கணக்கெடுப்புக்கு நிகராக நாம் தமிழர் கட்சி தனிச்சு நின்று போட்டிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் அனைவருமே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாகவே இருக்கு. அதாவது பாஜகவும் திமுகவும் கூட்டணி இல்லாம இருந்திருந்தாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி முதல் இடத்தையே பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டுடைய முன்னணி அரசியல் விமர்சகர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்தை தற்போது தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நாம் தமிழ் கட்சி 3வது இடத்துல இருந்து எப்ப வேணா 2வது நிலைக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு நிலை தான் போயிட்டு இருக்கு. பாஜக கட்சியை நாம் தமிழ் கட்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முந்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பாஜக பார்த்தீங்கன்னா 289 தொகுதிகளையும், காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 233 தொகுதியும் பிடிச்சிருக்காங்க. இன்னும் முடிவுகள் வரதுக்கு ரொம்ப நேரம் இருக்க நிலையில பாஜக கட்சியை மீண்டும் ஆட்சியை பிடிப்பாங்களா இல்ல காங்கிரஸ் அந்த இடத்தை பிடிப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். எல்லா செய்திகளையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம உரிமை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.